ஆகஸ்ட் 9 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தால ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில பார்த்தீங்கன்னா, ஒரு 31 வயசு எம்பிபிஎஸ் முடிச்ச ஒரு டாக்டரோட அழிவு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு தீவிரமான அழிவுங்க. இந்த நியூஸ் வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். டிவியில, வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல, நியூஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க. அது வந்து எனக்கும் கூட ஒரு 2, 3 பேர் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நடந்தது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்துட்டுங்க 36 மணி நேரம் கண்டினியூஸாக ஒரு டாக்டர் ஒர்க் டியூட்டி பார்த்துருக்காங்க. அவங்க பார்த்துட்டு அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கான இடம் வந்து அந்த இடத்துல இல்லாதங்காட்டி ஒரு செமினார் ஹால் 3வது மாடியில் வந்து செமினார் ஹாலில் வந்து போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போய் அவங்க ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டுங்க ஒரு ஹெல்ப்பராக வாலண்டியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, அந்த தன்னைக்கு ஃபுல் ட்ரிங்கை போட்டு நடக்க முடியாத அளவுக்கு போதையை போட்டுங்க அதே ஹாஸ்பிட்டலில் 3வது ஃப்ளோர் செமினார் ஹாலுக்கு போய்ங்க அந்த பொண்ணு வந்து துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதுன்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த கேஸும் கூட விசாரணை நடத்திங்க அது வந்து சிபிஐக்காக கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டாக்டரோட அழிவு வந்து இன்னொரு நியூஸ் நம்ம வந்து காதில் கேட்கக்கூடாதுங்க. இதோட தண்டனை வந்து அதுக்கான கரெக்டான தண்டனை கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் நம்ம வாழ்க்கையில்